என்னடா இந்த வெள்ள சுத்துற? ஆமாண்டா, வீட்டுல இருக்க முடியலடா, ரொம்ப வெயிலா இருக்கு. சை. ஆமா, என்ன செய்ய? ஒருவேளை ஓசோன் லேயர் ஓட்ட விழுந்திருக்குமோ? ஓசோன் லேயர்ல ஓட்ட இது ஆனாடா. ஓ, தெரியாது உனக்கு? இப்ப இந்த லாக்டவுன் சமயம் இருந்துச்சுல, அந்த டயத்துல வண்டி எதுவுமே ஓடாது, ஃபேக்டரி எதுவுமே வேலை செய்யாது. அந்த டயத்துல என்ன ஆச்சுன்னா ஓசோன் லேயர் இந்த ஓட்டையை அடைச்சு நமக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ திருப்பி படையபடி எல்லாரும் வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. ஏர் பொல்யூஷனா? ஆமா, இதனால லாக்டவுன் போட்டாண்டா அந்த மக்களுக்கு சரியா வரும். ஆமா, அதுவும் உண்மைதான். இப்போ இந்த மாதிரி நம்ம இந்தியால மட்டுமே கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கு மேல ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கிள்ஸ் இருக்கான். இவ்வளவு வண்டி இருக்கனால என்ன ஆகுதுன்னா பொல்யூஷன் அதிகமாகுது. பொல்யூஷன் அதிகமாகறதுனால என்ன ஆகுதுன்னா ஓசோன் லேயரை பாதிக்குது. இப்போ வெயில் என்ன ஆகுதுன்னா டைரக்டா நம்ம மேல படுது. இந்த மாதிரி பிரச்சனை தப்பிக்கிறதுக்கு தான் கவர்மெண்டே நிறைய வழி. அப்படி என்ன வழி கவர்மெண்ட் உருவாக்குனாங்க? அந்த BS6 EVக்கு சப்சிடி E20 இதெல்லாம் நீ நிறைய ஆமா, நீ நிறைய இடத்துல இதை கேள்விப்பட்டிருப்ப. இப்போ நிறைய பெட்ரோல் பங்க்ஸ்ல E20 பெட்ரோல்னு தனியா விக்கிறாங்க, தெரியுமா? இப்ப இந்த E20ன்றது என்னன்னு பாத்துக்கோவேன். இந்த E20ன்றது எத்தனால் 20 வாங்க. இப்போ இந்த சக்கரை ஆலை இருக்கும்ல, கரும்பு அரைச்சு சக்கரை எடுப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கரும்பு இருக்குல்ல, இந்த கரும்பு அரைக்கிறதுல மிச்சத்துல சக்கரை இருக்கும்ல, அதுல 30% சக்கரை இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ அந்த சக்கரையை வந்து இது பண்ணி எடுக்கல, அதை மொலாம் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மொலாம் ஜூஸை ஃபெர்மெண்டேஷன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது கிடைக்கும், அதுதான் எத்தனால்ன்றாங்க. இப்ப இந்த எத்தனால் பக்கத்துல 20 இருக்குல்ல, அது என்னன்னு பாத்துக்கன்னு வச்சுக்கோவேன். சாதாரண பெட்ரோல் தான், அதுல வந்து 20% இந்த எத்தனால கலப்பாங்க. அதான் E20 பெட்ரோல். இப்ப E20 பெட்ரோல் தான் என்னன்னு புரிஞ்சிருச்சா? அடுத்ததை நம்ம பார்ப்போம். சரிடா, இந்த E20 யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணது? இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா பிரேசில் தான். ஏன்னா பிரேசில் தான் உலகத்திலே கரும்பு உற்பத்தியில இடத்துல இருக்காங்க. அப்புறம் எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு? இரு சொல்றேன், அவசரப்படாத. இப்போ வந்து நீ இங்க 20% ஓடுற வண்டிக்கு சொல்றல எத்தனால் 20% கலந்தது. ஆனா பிரேசில்ல 100% எத்தனால் கலந்த வண்டி எல்லாம் ஓடுது. இப்போ ஏன் இந்தியால கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோன்னா, இந்தியா தான் கரும்பு உற்பத்தியிலே 2வது இடம் உலகத்துல. அதனாலதான் பிரேசில பார்த்து இந்தியால இதை கொண்டு வந்தாங்க. இப்போ 2005 வந்து 5% கலக்க ஆரம்பிச்சவங்க இப்ப 10% வந்து பாவிகளா. அப்ப நம்ம யூஸ் பண்ற பெட்ரோல் தூய்மையான சுத்தமாக கிடையாதாடா? அப்ப இதனால நமக்கு தான் பெனிஃபிட். இப்போ பெட்ரோல்ல ஓடுற வண்டி எமிட் பண்ற பொல்யூஷனோட இந்த 20% பெட்ரோல்ல கலந்த இந்த நார்மலான வண்டி எமிட் பண்ற பொல்யூஷன் கம்மி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எதுக்கு அப்படி சொல்றாங்க? எல்லா பைக்கும் எலக்ட்ரிக் பைக் மாத்த வேண்டியது. அப்ப இப்ப இருக்கிற பெட்ரோல் வண்டி எல்லாம் கொடுத்திடுறதா? இருடா, அவசரப்படாதா. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ இந்த 2 வீலர் 3 வீலர் இருக்குல்ல, இந்த பெட்ரோல் யூஸ் பண்றதுனால 50% நம்மளால பொல்யூஷன் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 வீலர்லயும் 3 வீலர்லயும். இப்போ அந்த காரு மத்த வாகனத்தெல்லாம் 30% கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது நல்லா இருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான காரணம், நம்ம கவர்மெண்ட் இது E20 பெட்ரோல் மேல காட்டுறது என்ன தெரியுமா? இப்போ நம்ம வெளிநாட்டுல இருந்தா பெட்ரோல் இறக்குமதி பண்றோம். இப்போ இந்த இறக்குமதியை கம்மி பண்றதுனால நம்ம கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு 9,000 கோடியா? அப்ப ஒரு வருஷத்துக்கு நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு ரூபாய்க்கு பெட்ரோல் பர்ச்சேஸ் பண்றோம்? போன வருஷம் ரிப்போர்ட் படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவு ரூபாவா? ஆனா இது நமக்கு பெட்ரோல கம்மியாகனா எல்லாரும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் நமக்கும் கம்மியாகும். மத்தவங்க நான் இன்னில இருந்து யூஸ் பண்ண போறேன். பிளஸ் கேட்டல, இதுல இருக்க மைனஸா? ஆமா, இதோட மைனஸ் நம்ம பார்ட் 2 வீடியோல பாப்போம். பார்ட் 2 வீடியோ நீங்க பண்ண வேண்டியது உங்க 2 பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோக்கு ஒரு 50 லைக்ஸ் வந்தாதான் பார்ட் 2 வரும்.